Daily. Taste the Daily. திருச்சிக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட உடும்பு மற்றும் சுமார் 10 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா சிக்கியது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து திருச்சி வந்த விமானத்தில் 2 உடும்புகளை கடத்தி வந்த பயணி சிக்கினார். அதேபோல் பாங்காக்கிலிருந்து சிங்கப்பூர் வழியாக திருச்சி வந்த விமானத்தில் வந்த ஒரு பயணியின் உடைமையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 10 கிலோ ஹைட்ரோபோனிக் உயர் ரக கஞ்சா சிக்கியது. அதன் மதிப்பு சுமார் 10 கோடி ரூபாயாகும். ஸ்டாலின் ஆட்சியில் சர்வதேச கடத்தல் கும்பலின் கேந்திரமாக தமிழகம் மாறிவிட்டதையே இத்தகைய சம்பவங்கள் வெளிப்படுத்துவதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ரயில் நிலையத்தில் பெங்களூருவில் இருந்து ரயில் மூலம் சென்னைக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 100 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த 2 பேர் பிடிபட்டனர். அம்மூர் ரயில் நிலையத்தில் பெங்களூருவில் இருந்து சென்னைக்கு ரயிலில் கஞ்சா கடத்தி வந்தது தெரிய வந்ததை அடுத்து கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த சுரேஷ், சுனில்குமார் ஆகிய 2 பேர் பிடிபட்டனர். அவர்கள் கடத்தி வந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 100 கிலோ கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் சொர்க்கபுரியாக தமிழகம் மாறிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை வேப்பேரி பகுதியில் சட்டவிரோதமாக கஞ்சா கடத்தி சென்ற பெண் உள்பட 4 பேர் சிக்கினர். வேப்பேரி ஜெனரல் காலின்ஸ் ரோடு பகுதியில் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த 3 பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் கஞ்சா கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனத்தில் இருந்த 109 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்ததுடன் கஞ்சா கடத்தல் சம்பவத்தின் முக்கிய குற்றவாளியான ரேவதி மற்றும் கஞ்சா கடத்தி வந்த பண்டாரு நாகேஸ்வர ராவ், கஜபதி, தினேஷ் ஆகியோர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை மையமாக சென்னை மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்கும் குட்கா பொருட்களை வைத்திருந்த 3 பேர் சிக்கினர். ஆரியநத்தம் கிராமத்தில் ஏழுமலை என்பவர் கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5 கிலோ எடை கொண்ட சுமார் 80 புகையிலை பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் அவர்கள் உளுந்தூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கொளஞ்சிமுத்து மற்றும் சங்கர் ஆகியோரிடம் இருந்து மொத்தமாக குட்கா பொருட்களை வாங்கியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இருவரும் பிடிபட்ட நிலையில் சுமார் 1000 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டன. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது துளியும் பயம் இல்லாததால் குட்கா கடத்தல் சர்வசாதாரணமாகி விட்டதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் பகுதியில் பெட்டிக்கடையில் குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த கடையின் உரிமையாளர் சிக்கினார். தியாகதுருகம் சாலையில் உள்ள பெட்டிக்கடையில் நடத்தப்பட்ட சோதனையில் குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. கடையின் உரிமையாளரான ஏமப்பேரை சேர்ந்த துரை என்பவர் பிடிபட்டார். மேலும் கடையில் இருந்த குட்கா பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குட்கா, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெங்களூரில் இருந்து காரில் மது பாட்டில்கள் மற்றும் புகையிலை பொருட்களை தமிழகத்திற்கு கடத்தி வந்தவர் ஹோசூரில் பிடிபட்டார். தமிழக கர்நாடக எல்லையான கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் ஜூஜுவாடி சோதனை சாவடி வழியாக வந்த டொயோட்டா எட்டியோஸ் காரை நிறுத்தி சோதனை செய்ததில் மதுபான பாட்டில்கள் மற்றும் புகையிலை பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. காரை ஓட்டி வந்த பெங்களூரு தொட்டபெத்தஹள்ளியைச் சேர்ந்த ஜாஃபிர்கான் என்பவரை பிடித்து விசாரித்ததில் பெங்களூருவில் இருந்து ஈரோட்டிற்கு கடத்தி சென்று கொண்டிருந்தது தெரிய வந்தது. கார் 70,000 ரூபாய் மதிப்புள்ள 121 கிலோ புகையிலை பொருட்கள் மற்றும் 3,850 ரூபாய் மதிப்புள்ள மதுபான பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு போதைப் பொருட்கள் கடத்தி வருவது அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது.